அறிவாலய நிழல்ல யாரானு ஒன்று போய் நின்னா கூட உடனே வாங்க 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 கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிற நேரத்தில் இன்னைக்கு திமுக இருக்குது. மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் கொசுவ மாதிரி ஒழிக்க போறோம்னு சொல்லுகின்ற ஒரு கட்சியில தன்னை இணைத்து கொண்டார் என்பதை என்னாலே ஜீரணிக்க முடியலனா தாய்க்கழகத்தில் போய் சேர்ந்தது மாதிரி இருக்குன்னு அண்ணன் ஓபிஎஸ் சொன்னதான். திமுக தனது தோல்வியை எழுத ஆரம்பித்து விட்டது. திமுகவின் தோல்வி சரித்திரம் இன்றிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. இதுதான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் நான் கூட ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன், அறிவாலய நிழல்ல யாரானு ஒன்று போய் நின்னா கூட உடனே வாங்க 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 கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிற நேரத்தில் இன்னைக்கு திமுக இருக்குது. அதாவது அவர் ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பலமுறை இது என்ன வியப்பு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பலமுறை சந்தித்தார். வாக்கிங்கில் சந்தித்தார், டாக்கிங்கில் சந்தித்தார், எல்லாம் சந்திச்சுட்டு இன்னைக்கு வாக்கிங் இன்சைடு அறிவாலயத்துக்கு போயிட்டார். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்ன என்றால், எப்படிப்பட்ட கொள்கையை 50 ஆண்டு காலமாக இவர்களெல்லாம் பின்பற்றினார்கள், எப்படிப்பட்ட தலைவியிடம் இவர்களெல்லாம் இருந்தார்கள், எந்த தலைவி எந்த கட்சியை வாழ்நாள் முழுசும் எதிர்த்தார்களோ, எந்த கட்சி, அது மட்டும் இல்லை, அவர்கள் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இறைவனை கும்பிடுபவர்கள், சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பழக்கங்களை கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள். அவங்க எப்படி ஒரு இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க போகிறோம், கொசுவ மாதிரி ஒழிக்க போகிறோம்னு சொல்லுகின்ற ஒரு கட்சியில் போய் இணைந்தார் என்பது, அதாவது கூட்டணி வைக்கிறார் என்பது வேறு விஷயம், தன்னை இணைத்து கொண்டார் என்பதை என்னாலே ஜீரணிக்க முடியலனா அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களாலே சீரணிக்க முடியாது. அதனால் அவர்களை எல்லாம் சேர்த்துக்கொள்ளக்கூடிய நிலையில் இன்னைக்கு திமுக இருக்கிறது என்றால், திமுக தனது தோல்வி சரித்திரத்தை எழுத ஆரம்பித்து விட்டது என்பது தான். ஆனால் எனக்கு என்னன்னா, இதில் தாய்க்கழகத்தில் போய் சேர்ந்தது மாதிரி இருக்குன்னு அண்ணன் ஓபிஎஸ் சொன்னதான் தாய்மையே கொச்சைப்படுத்துகிறார்களோ என்று எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நாம் போய் சேரலாம் சுயநலத்துக்காக, அதுக்காக உடனே எப்படி வேண்டுமானால் அதை மாற்றிக்கொள்ளலாம் என்றால் அந்த உணர்வு இருக்கிறது என்று சொன்னார் என்றால், அப்படி என்றால் தாயாக மதித்த ஜெயலலிதா அவர்களின் உணர்வை நீங்கள் எப்படி மதிக்கிறீர்கள் என்று இது தனிப்பட்ட முறையில் எனக்கே பல கேள்விகள் எழுகிறது. அதைத்தான் சொன்னேன். அவர்கள் தனிப்பட்ட விருப்பம், யார் வேணுமானாலும் எங்கே வேணுமானாலும் போய் சேரலாம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் அது சேர்கிறார்களே என்று பொழுது திமுக எந்த அளவிற்கு தோல்வி முகத்தோடு இருக்கிறது என்பதைத்தான் இது காண்பிக்கிறது.